ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு முடிவு பரியந்தம் அன்பு. யோவான் 13:1 சொல்லுகிறது, தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசுவின் அன்பு விசேஷமானது. ஏனென்றால் அவர் முடிவு வரையிலும் நம்மேல் அன்பு செலுத்துகிறார். முடிவு பரியந்தமும் என்ற வார்த்தையை சற்றே சிந்தித்து பாருங்கள். முடிவு பரியந்தம் என்பதற்கு கடைசி வரையிலும், என்றென்றுமாக, நித்தியமாக என்பதே அர்த்தமாகும். முடிவு பரியந்தமும் என்ற வார்த்தை அவருடைய ஆழ்ந்த அன்பை நமக்கு தெரியப்படுத்துகிறது. மட்டுமல்ல, நம்மோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையும் ஞாபகப்படுத்துகிறது. எந்த ஒரு மனுஷனும் கல்வாரி அண்டை வந்து, ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்தீர், என்னுடைய பாவங்களால் மரித்தீர், இப்பொழுது என்னை கழுவி சுத்திகரித்து கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளும்போது அவர் மனமிறங்கி பாசத்தினால் நிறைந்து அவனோடு நித்திய உடன்படிக்கை செய்து கொள்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷன் மேல் வைக்கிற அன்பு நித்தியமானதும் மாறாததுமானதாகும். அதை யாராலும் ஒருபோதும் உடைக்கவே முடியாது. உலகத்தில் பல வகையான அன்புகளை நாம் பார்த்தாலும் கல்வாரி சிலுவையிலே வெளிப்பட்ட அந்த தியாகமான அன்பே நம் உள்ளத்தை உருக்குகிற அன்பாயிருக்கிறது. கல்வாரி நாயகனாம் கிறிஸ்து நம்மை நேசிக்கிற அன்பை வேறு எந்த அன்போடும் ஒப்பிடவே முடியாது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து மனுஷருடைய அன்புக்காக ஏங்கிய போது அவருடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அசட்டை செய்தார்கள். சிலர் அவரை பாவிகளின் நண்பர் என்றார்கள், பெயல்செபூலின் தலைவன் என்றார்கள், அவருடைய உபதேசத்தை கடினமான உபதேசம் என்றார்கள். அவரை பின்பற்றினவர்கள் கூட அவரோடு நடக்காமல் தூரத்திலே நடக்க ஆரம்பித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை ஒருமுறை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போக மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டார். எத்தனை துக்கத்தோடு இந்த வார்த்தைகளை அவர் கேட்டிருப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்மேல் அன்பு செலுத்துகிற ஆண்டவர் நம்முடைய அன்புக்காக எவ்வளவாய் ஏங்குகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆம், அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மேல் அன்பு செலுத்தினார். நமக்காக தம்மை தாமே அடிக்கிற ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். மாத்திரமல்ல, மனுஷன் மேல் அன்பு செலுத்தி அவனை விசேஷித்த சிருஷ்டியாக்கினதுடன் கல்வாரி சிலுவையிலும் கூட அவன் மீது அன்பு செலுத்த சித்தமானார். சிலுவையிலே தன் இரத்தத்தையும் சரீரத்தையும் நமக்காக தந்தருளினார். தேவப்பிள்ளைகளே, அவர் சிலுவையிலே மட்டுமல்ல, நித்தியத்திலும் அன்பு கூறுகிறவராகவே இருக்கிறார். இன்றைய நினைவிற்கு எரேமியா 31:3, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 3 மற்றும் 4ஆம் அதிகாரங்கள், மாலை மார்க்கு 10ஆம் அதிகாரம் 32 52ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் அன்பு மாறாத அன்பு, நித்தியமான அன்பு. அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.